இன்று ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தின நாள். தலைவர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை வறுமை ஒழிப்பு தினமாக கடந்த ரசிகர் மன்ற காலம் தொட்டு நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கிற எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுடைய நெஞ்சங்களிலே நீங்காத இடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வறுமை ஒழிப்பு தினம். இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. மயிலுக்கு போர்வையை தந்தார்கள், முல்லைக்கு தேரை தந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே தந்த தங்க தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்க வேண்டி கழகத்தினுடைய இரும்பு மங்கை, புரட்சி பெண்மணி, மக்கள் தலைவி, கழக பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தில் மாற்றமல்ல தமிழகம் முழுவதும் அதிரடியான கருத்துக்களை தமிழக மக்களிடத்திலே, தமிழக மக்கள் என்ன குறைகளெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்வாதார பிரச்சனை என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அதையே சட்டமன்றத்திலே எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய குரலற்றவர்களின் குரலாக, கேப்டன் அவர்களுடைய குரலாக சட்டமன்றத்தை அதிர வைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் இன்று ராமாபுரம் எம்ஜிஆர் அவருடைய தோட்டத்திலே காது கேளாளோர் இந்த பள்ளியிலே வருடம் தோறும் தலைவர் கேப்டன் அவர்கள் இருக்கிற காலம் தொட்டு வருடம் முழுவதுமாக ஒவ்வொரு வருடமும் தனது பிறந்த நாளைக்கு 50,000 ரூபாய் காசோலை தந்து இங்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிரியாணி வழங்கி சிறப்பிக்கும் வரலாறு கேப்டன் அவர்களுக்கு உண்டு. அந்த வழியிலே எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள், கேப்டன் அவர்கள் எவ்வழியோ அவ்வழியிலே கேப்டன் அவர்களுடைய உருவமாக இன்று தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வலிமையான இயக்கமாக மாற்ற களம் காண்டு கொண்டிருக்கிற எங்கள் புரட்சி அன்னியார் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று இந்த பள்ளிக்கு வருகை தந்து தென்சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பிலே நம்முடைய இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மேற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் மணப்பாக்கம் ஜி தர்மா மற்றும் அவை தலைவர் அண்ணன் நந்தம்பாக்கம் ஏ செல்வம் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் அனைவரும் இங்கு வருகை தந்து இங்கு இந்த பள்ளிக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னியார் அவர்களுடைய என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளை ஏற்று இங்கே வருகை தந்து இங்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டையே இங்கு எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் எங்கள் புரட்சி அன்னியார் அவர்கள். அந்த புரட்சி அன்னியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் இன்று அவர் கரங்களை வழிபடுத்துவதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை தலைவர்களுக்கு பிறந்தநாள் வந்தாலும், எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு பிறந்தநாள் வந்தாலும், ஆனால் எங்கள் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் மட்டும்தான் உலகத்திலேயே வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் எத்தனை ஜீவ சமாதிகள் இருந்தாலும், உலகம் முழுமைக்கும் எத்தனை ஜீவ சமாதிகள் இருந்தாலும், அத்தனை சமாதிகளுக்கு மத்தியிலே இன்று கோயம்பேட்டிலே தலைமை அலுவலகத்திலே கேப்டன் அவர்களுடைய மறைந்த அன்று அங்கே கேப்டன் ஆலயத்தில் அவருக்கென்று ஒரு கோவிலை கட்டி அந்த ஜீவ சமாதியை கோவிலாக வழிபடக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்று கேப்டன் ஆலயத்தை நோக்கி தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து வழிபாட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் புரட்சி கலைஞர் கேப்டன். இன்று எத்தனை ஜீவ சமாதிகள் ஏன் நான் கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், எந்த சமாதிக்கு போனாலும் போகலாம், பார்க்கலாம், வரலாம். ஆனால் தலைவர் கேப்டன் அவர்களுடைய கோவிலுக்கு சென்றால், கோவிலுக்கு சென்று தலைவர் கேப்டன் அவர்களை வழிபடலாம், வழிபட்டு வெளியே வந்தவுடன் உணவறிந்து விட்டு வரலாம் என்கிற ஒரு இலக்கணத்தை இன்று கேப்டன் ஆலயம் படைத்து கொண்டிருக்கிறது. ஆக வாழ்ந்தார் மக்களுக்காக இந்த விஜயகாந்த் வாழ்ந்தார் என்கிற வரலாற்றை பதிவு செய்கிற ஒரு ஆலயமாக, வருகிறதுக்கெல்லாம் பசி போக்கும் ஆலயமாக இன்று இந்த கோயம்பேடு தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புமிகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய எங்கள் புரட்சி அன்னியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த இயக்கத்தை தூணாக தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார். அன்னியார் அவர்கள் எவ்வளியோ அவர் காட்டுகிற திசை நோக்கி அனைவரும் பயணிப்போம், அவர் கரங்களை வலுப்படுத்துவோம். இந்த தென்சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக அன்னியார் அவர்களோடு உறுதுணையாக நிற்கும் என்பதனை இந்த தலைவர் கேப்டன் அவருடைய பிறந்தநாள் விளைவிலே நாம் அனைவரும் சபதமேற்று இன்றைய தினம் இந்த சிறப்புமிக்க இந்த எம்ஜிஆர் காது கேளாளர் பள்ளியிலே மதிய பிரியாணி
உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம். தலைவர் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள். தலைவர் கேப்டன் அவர்களுடைய புகழ் ஓங்குக. தலைவர் கேப்டன் அவர்களுடைய புகழ் ஓங்குக. தலைவர் கேப்டன் அவர்களுடைய புகழ் ஓங்குக. எங்கள் புரட்சி அண்ணியார் வாழ்க, புரட்சி அண்ணியார் வாழ்க என்று சொல்லி தேமுதிக வளர்க வளர்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தலைவர் மறைவுக்கு பிறகு அரசியலா இருக்கட்டும், இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும், மேடம் முன்னெடுக்கிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற எண்ணற்ற பொதுமக்கள், நலிவடைந்தவர்கள், தலைவர் கேப்டன் அவர்கள் நடிகராக இருந்தபோது பல்வேறு கோரிக்கைகளை கொண்டு ஒரு கடிதம் மூலமாக அவரிடத்திலே கொடுப்பார்கள். உடனடியாக என்ன செய்வார் கேப்டன் என்று சொன்னால், உடனடியாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு தையல் இயந்திரமாக இருக்கட்டும், அல்லது பள்ளி படிப்பதற்கு நன்கொடையாக இருக்கட்டும், கல்லூரிகள் சேருவதற்கு நன்கொடையாக இருக்கட்டும், உடனடியாக அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் கேப்டன் அவர்கள். அதுபோல இன்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி அண்ணியார் அவர்களை கேப்டன் அவர்களுடைய மறு உருவமாக பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் எண்ணற்ற கோரிக்கை மனுக்கள் கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கருணையுள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு வருகிற அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து கடிதங்களையும் தனது இருக்கையிலே வரைய வைத்து அதை கடிதத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் அவரிடத்தில் தெரிவித்து, யார் கடிதம் கொடுத்தார்களோ மனு கொடுத்தார்களோ அவர்களுக்கு தொலைபேசியிலே அழைத்து பேசி அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்று சொன்னால், புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் எவ்வழியிலோ அதே வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் புரட்சி அண்ணியார் அவர்கள் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவரால் முடிந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனையை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் நம்புகிறார்கள், தலைவர் கேப்டனை போலவே அந்நியார் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் அந்நியார் அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தந்திருக்கிறார் புரட்சி அந்நியார் அவர்கள்.